அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கை, தன்னம்பிக்கை இந்த 2 விஷயத்தால தான் மனுஷனோட வாழ்க்கை நாசமாக போயிட்டுருக்கு. அது எப்படி நாசமாக போகுதுன்னா, இல்லாதவங்களுக்கு. அதாவது இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்து சொல்லுவாப்புல, அவனால் வந்து நாளைக்கு ஒரு காரை வாங்க முடியும் அப்படின்னா கூட அவனால் வாங்க முடியும். அது நம்பிக்கையோ, தன்னம்பிக்கையோ இல்லை. அது அவனோட இருப்பு. ஆனால் இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு ஒரு காரை வாங்கணும் அப்புட்னா, அவன் அந்த காருக்காக பல தியாகங்களை செய்யணும். அதை வாங்கணும் அப்படின்னா அவன் பல தியாகங்களை செய்யணும், போராடணும், கஷ்டப்படணும். அப்படியும் அதை வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால் வந்து ஒரு பணக்காரன்ட்ட போயிட்டு வேலை செஞ்சுட்டு காசு கேட்போம். காசு கேட்கும்போது ரூ. 1000 வேலை செஞ்சுருப்போம். ஐயா ஒரு ரூ. 100 சேர்த்து கொடுங்க அப்படின்னா, அந்த பணக்காரன் சொல்ல ஒரு வார்த்தை, இப்படி காசை வாங்கி கூட சேர்த்து எனக்கு கோட்டையை கட்ட போகிறேன் அப்படின்னு கேட்பான். ஆனால் அவன் கோட்டை கட்டி வச்சுருப்பான். ஆனால் அந்த இடத்துல ஏழையோட உழைப்பு வந்து மதிக்கப்படாது. அதே மாதிரி பார்த்தா ஒரு இல்லாத மனுஷன்ட்ட போயிட்டு ஐயா ஒரு ரூ. 5 காசு கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன், அவன்கிட்ட இருக்கோ இல்லையோ ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி ஏதோ ஒரு 5 10 கையில் கொடுத்து அனுப்புவான். இது ஒரு ரகம். நம்ம வந்து நம்மளால் முடியாத ஒரு காரியத்தில், இந்த நம்ம வாழ்கிற வரைக்குமே நம்மளால் செய்து முடிக்க முடியாத ஒரு காரியத்தில் நம்ம சொடக்கு போட்டு பந்தயம் கட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த இதில் நான் வந்து வெற்றி பெறுவேன், என்னால் முடியும் அப்படின்னு. இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சாதாரண மனிதன் தோற்று போகிறான். இருக்கப்பட்டவனோட லட்சிய வார்த்தைகள் வந்து வெல்லும், இல்லாதவனோட லட்சிய வார்த்தைகளை வந்து கொல்லும். அது எதை கொல்லும்னா அவனோட வாழ்க்கையை கொல்லும். வாய் விட்டுருவோம் நம்ம இதை செஞ்சுருவோம் அப்படின்னு. ஆனால் அதை செய்ய முடியாமல் நம்ம தவிக்கிற தவிப்பு வந்து யாருக்குமே புரியாது. அதனால் என்ன மாதிரி தவிச்சிட்ருக்க நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி தவிப்புகளை வந்து அழகாக புரியும். என்றைக்கும் வந்து நம்பிக்கை, தன்னம்பிக்கை இது 2ஐயும் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பொய்யான கணக்கு போட்டு வாழாதீங்க. கண்டிப்பாக தோல்வி தான் கிடைக்கும். ஆனால் எல்லா விஷயத்துலையும் முயற்சி பண்ணணும். எந்த விஷயம், ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம்னா முயற்சி பண்ணணும், ஒரு வீடு வாங்க ஆசைப்பட்டோம்னா முயற்சி பண்ணணும், இல்லை ஒரு இடத்துக்கு போகணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும். முயற்சி செய்யலாம். முயற்சி வந்து எப்படி இருந்தாலும் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து கை கொடுக்கும். ஆனால் எல்லா சம்மந்தப்பட்ட முயற்சியும் வந்து கை கொடுக்காது. அதனால் வந்து இருக்கப்பட்டவங்க இல்லாத மனிதனுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை, நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு இரு அப்படின்னு. இவன் அந்த தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் ஒரு பருப்பு இங்கே வேக போகிறது கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யுங்க. காலத்தின் போக்கில் விட்டுருங்க. முடிஞ்சால் கிடைக்குது. நமக்கு எழுதப்பட்ட எதுவோ அது மட்டும்தான் கிடைக்கும். எழுதப்படாத எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதனால் வந்து இருக்கப்பட்டவன் சொல்கிறான், இல்லாதவன் சொல்கிறான், அதெல்லாம் வந்து ஏற்றுக்காதீங்க. உங்கள் மனசு பிடிச்ச மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய முயற்சியில் மட்டும் நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. கண்ட மாதிரி முடியாத ஒரு விஷயத்துக்கு நம்பிக்கையோ இல்லை தன்னம்பிக்கையோ வச்சு வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. தன்னம்பிக்கையால் நான் வெற்றி பெறுவேன்னு சொன்ன நிறைய பேர் இன்றைக்கி வந்து அழிஞ்சு போயிட்டாங்க. அதனால் நம்பிக்கை வேறு, தன்னம்பிக்கை வேறு. இது எல்லாத்தையும் விட முயற்சி